இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 103வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 21 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கான நிபந்தனைகளையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கானான் தேசத்திற்குள் நுழைய சில அடிப்படை கோட்பாடுகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவற்றில் மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடு மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருக்கின்ற தேவனுடைய பிரசன்னமாகும். எனவே இந்த செய்தியில் தேவனுடைய பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகின்றோம். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மிக மிக பரிச்சயமான வார்த்தை என்று மிக எளிதாக எடை போட்டு அதன் கனபரிமாணத்தை குறைத்து மதிப்பிடாமல் கவனமுடன் இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கானான் தேசத்திற்குள் நுழைவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்ல, மாறாக ஒரு கூட்ட மக்களுக்கான அழைப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். எனவே மக்கள் கூட்டமாக இருப்பதினால் பல நேரங்களில் கட்டுப்படுத்துவதற்கும் குழப்பமில்லாமல் காரியங்களை நேர்த்தியாக செய்வதற்கும் சில அடிப்படை கோட்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும். ஒருவேளை எந்த அடிப்படை கோட்பாடும் இல்லை என்றால் அங்கு குழப்பம் மாத்திரமே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் குழப்பம் இருக்கும் இடத்தில் சாத்தானுக்கு மாபெரும் கொண்டாட்டம்தான். எனவே சாத்தான் இதுதான் சரியான நேரம் என்று குழப்பத்தில் குளிர் காய்ந்து மக்களை பிரித்து குழப்பத்திற்கு மேல் குழப்பத்தை உண்டாக்கி தேசத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து விடுவான். எனவே கர்த்தருடைய மக்களிடம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு கட்டுப்படுத்தும் சில அடிப்படை கோட்பாடுகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அவற்றில் ஆரம்பமாக மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருக்கின்ற தேவனுடைய பிரசன்னமே முதலாவதான அடிப்படை கோட்பாடாகும் என்பதை குறித்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட மேகஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்த வசனம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இங்கு வெறுமனே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்று குறிப்பிடாமல் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தரின் சமூகம் முன் சென்றது என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை அது குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய பிரசன்னமே கட்டுப்படுத்தும் முதலாவது அடிப்படை கோட்பாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கானான் தேசத்தை உடமையாக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு வர வேண்டும். வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33:14, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு செல்ல வேண்டும் என்று மோசே வற்புறுத்தினார். இல்லை என்றால் போக மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு மோசேயுடனும் இஸ்ரவேல் மக்களுடனும் கர்த்தருடைய சமூகம் முன்பாக சென்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தில் பார்த்த என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை முற்றிலும் விந்தையான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தில் நான் உன்னுடனே கூட வருவேன், நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று கூறவில்லை. மாறாக என் சமூகம், அதாவது என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ற நபர் மற்றும் கர்த்தருடைய பிரசன்னம் என்ற இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரு வெவ்வேறு ஆவிக்குரிய அடையாளங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் செல்வார் என்பது ஒரு காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் செல்லும் என்பது இன்னொரு காரியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய உதாரணத்தை கொண்டு இதை விளக்க விரும்புகிறேன். பண்டிகை காலங்களில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் புது புது உடைகளை உடுத்தி மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஒருவேளை யாராவது ஒருவருக்கு அவர் உடுத்திய உடை, அதன் நிறம் அல்லது அதன் வடிவமைப்பு என்று ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அவருடைய முகத்தில் எந்த மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் நாம் பார்க்க முடியாது. அவர் அதே வீட்டில் நம்முடனே கூட சாப்பிடுவார், பேசுவார், அங்கேதான் இருப்பார், ஆனால் சந்தோஷமாக இருக்க மாட்டார். இந்த உதாரணத்தில் அந்த நபர் அந்த வீட்டிலே இருந்தாலும் அவருடைய பிரசன்னமானது அங்கு இல்லை. இந்த உதாரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, அநேக வேளைகளில் கர்த்தர் நம்மோடு வருவார், ஆனால் அவருடைய பிரசன்னம் கூட வராது. அநேக வேளைகளில் கர்த்தர் உண்மையாகவே நமக்கு உதவுவார்,
அதே சமயம் அவர் எல்லா காரியங்களிலும் நம்மிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று நிச்சயமாக கூற முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். பல வேளைகளில் நாம் அவருடைய உதவியை பெறுவோம், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுவோம். நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு செல்வார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம் பயணம் முழுவதும் நாம் தேவ பிரசன்னத்தை உணர மாட்டோம். அதாவது அவர் நம்மோடு வருவார், ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வராது. இந்த அனுபவம் நம்மில் பலருக்கு இருந்திருக்கும். எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது, எல்லாம் சரியாகத்தானே நடக்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று குறைகிறது என்று நம் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அங்கலாய்ப்பு இருப்பதை பல வேளைகளில் நாம் உணர்ந்திருப்போம். இந்த அனுபவத்தை வெளியே சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது, இன்னும் கர்த்தரிடம் புகார் செய்யவும் முடியாது. அப்படி என்றால் அது என்னவாக இருக்கும் என்று நாம் தீவிரமாக யோசிப்போம். காலம் கடந்த பின் அதை மறந்து விடுவோம். அது வேறொன்றுமில்லை, கர்த்தருடைய பிரசன்னமே. நான் மற்றொரு உதாரணத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அனுபவத்தில் சிறு பிள்ளையாக இருக்கும் போதோ அல்லது வாலிப வயதின் போதோ நம்முடைய அப்பா நமக்கு தேவையானவை எல்லாம் வாங்கி தந்திருந்தாலும் சில வேளைகளில் நம்முடைய நண்பர்கள் வைத்திருக்கின்ற ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டு, அது சிறிய பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், விலை குறைவானதாக இருக்கலாம், விலை அதிகமானதாக இருக்கலாம், தேவையானதாக இருக்கலாம், தேவையற்றதாக இருக்கலாம் என்று எதை குறித்தும் கவலைப்படாமல் அந்த பொருளை நாமும் வாங்க வேண்டும் என்று முதலில் நிதானமாக கேட்டு பார்ப்போம். நமக்கு சாதகமாக நடக்கவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அடம்பிடிக்க ஆரம்பித்து இறுதியாக உருண்டு புரண்டு எப்படியாவது அதை வாங்கி விடுவோம். நம்முடைய அப்பாவும் நம் மீது கொண்ட பாசத்தினால் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி கொடுத்து விடுவார். அப்பொழுது பெரும்பாலும் அவருடைய முகத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஏனென்றால் நிச்சயமாக அப்பா மிகவும் கோபமாக இருப்பார் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் வாங்கி கொடுத்த காரியத்தில் அவருக்கு துளி அளவும் விருப்பமில்லை. எனவே அவர் முகத்தில் புன்சிரிப்பு இல்லை. அதாவது சுருக்கமாக சொன்னால், அவர் நமக்கு வாங்கி கொடுத்தது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆனால் அவர் விரும்பாத காரணத்தினால் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தும் அவருடைய பிரசன்னம் நம்மிடமில்லை. இந்த உதாரணத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். வேதத்திலிருந்து ஆபிரகாம் எவ்வாறு கர்த்தருடைய பிரசன்னத்தை முழுமையாக பின்பற்றினார் என்பதை பின்வரும் வசனங்கள் மூலம் பார்க்க முடியும். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இங்கு ஆபிரகாமிற்கு கர்த்தருடைய அழைப்பு வந்தவுடன் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எவ்வளவு தூரம் போகிறோம், எத்தனை நாள் பயணம், செல்கின்ற நாடு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற நாடா அல்லது எதிரிகள் இல்லாத நாடா என்று எதை குறித்தும் தீவிரமாக யோசிக்காமல் உடனடியாக தன் விசுவாசத்தை பயிற்சி செய்து அவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வரைபடமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சற்று கற்பனை தான் செய்து பாருங்கள். உதாரணத்திற்கு, நேராக செல்கின்ற சாலையானது ஒரு இடத்தில் இரண்டாக பிரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இடது பக்கம் செல்ல வேண்டுமா வலது பக்கம் செல்ல வேண்டுமா என்று யாரிடம் கேட்பது? அழைத்தவர் தேவாதி தேவன். அவன் கூட வருவது, அவன் நம்பியது அவருடைய பிரசன்ன மாத்திரமே. அதுவே ஒவ்வொரு பாதைகளையும் தூரத்தையும் தெளிவாக காண்பித்திருக்க இறுதியாக தன்னுடைய இலக்கை சென்றடைந்திருப்பார் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. இது ஒரு புராண கதை அல்ல, உண்மையாக நடந்த ஆச்சரியமான சம்பவம். ஒருவேளை அவருடைய புத்தி கூர்மையின்படி, அனுபவத்தின்படி வலது பக்கம் சாலையானது இங்கே இருந்து பார்த்தால் அகலமாக இருக்கிறது, குண்டு குழி இல்லாமல் நேர்த்தியாக இருக்கிறது. எனவே அந்த வழியில் சென்றால் கொஞ்சம் பயணம் சௌகரியமாக இருக்கும் என்று தோன்றியிருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னம் இடது பக்கம் என்றால் அப்பொழுது இடது பக்கம் வலது பக்கத்தை காட்டிலும் மோசமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர் வழிநடத்தினபடியினால் அதுதான் சரியான வழி என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய விசுவாசத்தை பயிற்சி செய்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து பயணித்திருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் 100% தேவனுடைய பிரசன்னத்தை நம்பி பின்தொடர்ந்து சென்றதை காண்பிக்கின்றது. அதாவது நட, திரும்பு, ஓடு, உட்காரு என்று தேவனுடைய பிரசன்னம் எதை விரும்பியதோ அதுவே ஆபிரகாமின் செயலாக இருந்திருக்க வேண்டும். வெறுமனே ஆபிரகாம் விசுவாசத்தை பயிற்சி செய்த விசுவாசத்தின் தகப்பன் என்று பேச்சளவில் சொல்லிவிட்டு நாம் கடன் செல்ல முடியாது. ஏனென்றால் அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பமும் ஆபிரகாமை நம்பி பின்தொடர்கிறது. ஆபிரகாமோ கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பி பின்தொடர்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் ஆபிரகாம் எதை பார்த்தாரோ, ஆபிரகாம் எப்படி கர்த்தரின் பிரசன்னத்தை விடாமல் பின்பற்றினாரோ அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கொண்டிருக்க கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே,
உம்முடைய தாசனாகிய ஆபிரகாம் பார்த்த பார்வையை எங்களுக்கு தாரும். ஆபிரகாம் விசுவாசித்த விசுவாசத்தை எங்களுக்குள் ஊற்றும். ஆபிரகாமை போல ஆபிரகாமின் சந்ததிகளாக நாங்களும் உம்முடைய பிரசன்னத்தை பொக்கிஷமாக கருத்தில் கொண்டு உம்மை பின்தொடர, உம் இலக்கை அடைய உம்முடைய பிரசன்னத்தை மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக எங்களுக்கு தந்தருள்வீராக என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்தாலே போதும் என்று ஒருபோதும் நினைத்து அவருடைய பிரசன்னத்தை புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் உம் பிரசன்னத்தை எனக்கு தராவிட்டால் நான் உம்மோடு இங்கே தங்கிவிடுவேன். உம் பிரசன்னம் என்னோடு செல்லாவிட்டால் நான் போக மாட்டேன். உம் உதவி அல்ல, உம் பிரசன்னமே என்னை கட்டுப்படுத்த வேண்டும். உம் உதவி இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் உம் பிரசன்னம் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் கர்த்தரிடமிருந்து எதையாவது பெறுவதால் அவருடைய பிரசன்னத்தை இழக்க நேரிடும். எனவே அப்படி பெறுவதை குறித்து நாம் பயப்பட வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய உதவி அல்ல, மாறாக கர்த்தருடைய முகம் நம்மை நோக்கி சிரித்த வண்ணமாய், மகிழ்ந்த வண்ணமாய் அவருடைய புன் சிரிப்பு நமக்கு முன்பாக இருப்பதை நாம் எப்போதும் உணர வேண்டும். நம்மை கட்டுப்படுத்தி ஆள்வது எது? கர்த்தருடைய உதவியா அல்லது அவருடைய பிரசன்னமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா அல்லது அவருடைய புன் சிரிப்பா? சற்று சிந்தித்து பாருங்கள். இது பிரசன்னத்தை பற்றிய முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், சில நேரங்களில் பிறர் மூலமாக கைமாறி வரும் அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டாம் என்று உறுதியாக இருக்க வேண்டும். இதை கண்டுபிடிப்பது சற்று சிரமம்தான். உறுதியான ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டுமே இதை கண்டுபிடிப்பதற்கான திறனை வழங்குகிறது. பிறர் மூலம் கைமாறி வரும் கர்த்தருடைய பிரசன்னம் என்பது மிக சுருக்கமாக சொன்னால் ரெக்கமெண்டேஷன் என்ற அர்த்தமாகும். இதற்கான முதல் உதாரணம், கர்த்தர் நாளை கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்ற காரியங்களில் நாம் பிடிவாதமாக இருப்போம். அதை அறிந்த நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள், ஆவிக்குரிய வழிகாட்டிகள் நமக்காக தேவனிடம் பரிந்து பேசி ஜெபங்களை ஏறெடுத்து இறுதியாக எப்படியோ நாம் நினைத்த, நாம் ஆசைப்பட்ட காரியம் நடந்துவிடும். நம் ஒருவருக்காக பலர் செய்த ஜெபங்களும் வேண்டுதலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்துவிடும். இது கைமாறி வரும் பிரசன்னமாகும். இதற்கான இரண்டாவது உதாரணம், ஒரு சில சகோதர சகோதரிகளை அல்லது ஒரு சில சபை கூட்டங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவரை தேடாமல், நம்மை மாற்றாமல், நம்மை விட்டு கொடுக்காமல், தேவனுடைய பிரசன்னம் மிக முக்கியமானது. எனவே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அவர்களிடம் இருக்கிறது. உடனடியாக சென்று அங்கு அவர்களுடன் நம்மை இணைத்து விடுவோம். அப்பொழுது மிக எளிதாக தேவனுடைய பிரசன்னத்தையும் பெற்றுக்கொள்வோம். இது கர்த்தருடைய பிரசன்னத்தை கடன் வாங்கும் ஒரு போக்காக இருக்கிறது. நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனவே அதற்கு மாறாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற கீழ்ப்படிதலை பயிற்சி செய்து அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை அனுதினமும் வாழ்ந்து நேரடியாக அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி அநேக உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நம்மிடம் இருக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் பிறர் மூலமாக கைமாறி வந்த பிரசன்னமா அல்லது நேரடியாக கர்த்தரிடமிருந்து வந்த பிரசன்னமா என்பதை கர்த்தருடைய பாதத்தில் நிதானித்து நம்மை நாமே ஆராய்ந்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கர்த்தருடைய நேரடியான பிரசன்னம் ஒரு பக்கம் நாம் நல்ல தேசத்திற்குள் நுழைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினாலும், மறுபக்கத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்று இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்தது. சூரியன் பிரகாசிக்கும் பகல் வேளையில் கருமேகம் இருந்தது, இரவின் இருளில் வெளிச்சமாக அக்னி மேகம் இருந்தது. அதாவது 24 மணி நேரமும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்தியது, பிரயாணத்தை தொடர அவர்களை பலப்படுத்தியது என்று பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்ட மேகம், அக்கினி என்ற 2 காரியங்களுக்கும் என்ன பொருள்? மேகம் ஆவியானவருக்கு அடையாளம், அக்கினி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். இதன் முழுமையான விளக்கத்தை அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே இன்று கேட்ட இந்த செய்தியின்படி கானான் தேசத்திற்கு நுழைய அதை உடைமையாக்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடில் ஒன்றாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை நேரடியாக கொண்டிருக்க நம்மை நாம் தாழ்த்த அர்ப்பணிக்க நம்மீது இரக்கமாக இருப்பாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.